ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இதே மாதிரி ஸ்வீட்ஸ் வாங்கினாவோ அல்லது ஏதாவது பொருள் வாங்கினாமோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கிடைக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி பாட்டில் கூட வீணாக கிடக்கும். இந்த தண்ணி பாட்டிலை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட்டு பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பாதி பாதியாக கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய முட்டைகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம முட்டை ட்ரேயில் வைக்கிறதுக்கே சம்டைம்ஸ் இடம் பத்தாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா டோரில் கொஞ்சமாக தான் நம்மளால் முட்டைகள் வைக்க முடியும். முட்டைகளை நம்ம எப்படியாவது போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா முட்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். எப்போவுமே இந்த மாதிரி தலைகீழாக கவுத்தி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தா தான் முட்டைகள் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பாத்திரத்தில் நம்ம அப்படியே வச்சா முட்டை இந்த மாதிரி சரியாக உட்காராது. வேஸ்ட் பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது முட்டை சரியாக உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு முட்டையோ 2 முட்டையோ எடுக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முட்டைகள் விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் மூடிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மூடிகளை இந்த முட்டை பக்கத்தில் போட்டு வைக்கும்போது முட்டை சீக்கிரம் கீழே விழாது. ஒவ்வொரு முட்டையாக நம்ம எடுக்கும்போது இந்த மூடிகளை போட்டு வச்சாவே போதும். முட்டை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. கிச்சன்லேயும் நம்ம இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ முட்டை வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டையும் வச்சுருக்கிறேன், கடையிலேருந்து வாங்கின முட்டையும் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த எல்லா முட்டைகளையும் வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இடம் தேவைப்படும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போது ஒரு சைடு ஒட்டுற இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாவே போதும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வளையல் இருக்கும். இந்த வளையலில் இந்த மாதிரி ஒரே ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ கட் பண்ண இந்த பகுதியை இந்த வளையலில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது ஹேங்கர். அதாவது இந்த ஹேங்கரோட ஓரமாக இந்த மாதிரி இந்த வளையலை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நாம் அதில் ஒட்டுற டேப் வச்சுக்கிறதால வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி இது கீழே விழாமல் இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய ஷால்ஸ் இருக்கும். அதே மாதிரி நாம் இந்த கபோர்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷாலும் தேடி எடுக்கிறதே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். ஷால் மட்டும்னு கிடையாதுங்க, சின்ன சின்ன பொருட்கள், கர்ச்சீஃப், அந்த மாதிரி டவல் இதெல்லாம் வச்சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது மற்ற பொருட்கள் கூட கலைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாம் இந்த வளையலை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த வளையலுக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஷாலையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் எடுத்து வச்சுக்கலாம். நாம் இதில் டேப் வச்சு ஒட்டியிருக்கிறதால கண்டிப்பாக இது கீழே விழவே விழாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கயிறு வச்சு கட்டினா கூட போதும், ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா ஷாலையுமே இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு இருக்க தனித்தனியாக இருக்க ஷால் ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன துணிகளை நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்குங்க. அடுத்ததாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காளான் வாங்கியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே காளான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம கை வச்சு சுரண்டினாவே தெரியும், நிறைய கருப்பாக நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கை வச்சு பார்த்தாவே தெரியும், நிறைய பிசுன்னு இருக்கும். காளான் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா 1 நாள் அல்லது 2 நாளுக்குள்ளே சமைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க வச்சுக்கும் போது இந்த காளான் கருத்து போகாது. நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த உடனேயே 2 நாளில் கருத்து சுருங்கி போகும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் இதை எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி முக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நாம் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இதோட தோலை உரிச்சா கூட ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அதோட தோலை இந்த மாதிரி உரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நாம் உப்பு அந்த மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதால நம்ம அந்த தோலை உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சாவே போதும். மேலே பார்த்திங்கன்னா இருக்கிற அழுக்கு மொத்தமாக போயிடும். நமக்கு அந்த காளான் ஃபுல்லாகவே நல்ல வெள்ளை கலரில் நல்லா கிடைக்கும். ரொம்ப கருத்து போன காளான் கூட நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்து நம்ம சமைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறதால இந்த மாதிரி மசாலா எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா காளானை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறமா போட்டேன். எப்போவுமே நம்ம காளானை கடைசியாக போடுறத விட மசாலா எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலேயே ஒரு தடவை வறுத்துட்டு அப்புறமா நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ காளான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை
நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் போட்டு நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம மிளகாய் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை மில்லில் கொடுத்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. எப்போவுமே நாம் மிளகாயை ஒரு தடவை காய வச்சு எடுத்துக்கலாம், அல்லது ஒரே ஒரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி மிளகாயை வெயிலில் தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட தண்டு எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பவுடர் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் கடாயில் போட்டு வறுத்து எடுக்கிறதா இருந்தால் முழுசாக அப்படியே வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்டை கிள்ளி எடுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம கிள்ளி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நமக்கு தேவைப்படுறது சாப்பர். நம்ம வெஜிடபிள் சாப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிள்ளி வச்ச இந்த மிளகாய்களை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கிள்ளின மிளகாய்களை ஃபுல்லாகவே சாப்பரில் போட்டு வச்சுக்கலாம். மிளகாயை நம்ம சாப்பரில் போடும்போது கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நாம் இதில் கல்லுப்பு போட்டால் தான் ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக போட்டுக்கணும், நிறைய எல்லாம் போடக்கூடாது. ஏன் நாம் இதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, வெறுமனே நம்ம வந்து மிளகாயை போட்டு அடிக்கும்போது மிளகாய் வந்து சரியாக அடியாது. நம்ம இந்த கல்லுப்பை போட்டு அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சீக்கிரமாக அது வந்து உடையிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நாம் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே அடிச்சிட்டோம் பாருங்கள், கீழே எல்லாமே நமக்கு அடிக்கும்போதே நல்லா தெரியுது. நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நாம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இப்போ நாம அடிச்சு வச்ச இந்த மிளகாயை இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, இதில் நாம பார்க்கும்போது மிளகாய் தனியாக அதோட விதைகள் தனியாகவே வந்திருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிளகாயை கிள்ளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதை கிள்ளி அதோட விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு தேவை வந்து ஃப்ளேவர் தான். அது மட்டும் இல்லாமல் மிளகாயோட விதையில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் இருக்குது. ஸோ நம்ம மிளகாயோட விதையும் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அடித்து வச்சுட்டு தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கும்போது தாளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சட்னி அரைக்கிறதுக்கும் நாம் இந்த தோல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த விதைகளை தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்களா, இந்த விதைகளை வந்து நம்ம தூர கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மலாக நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது அது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அதாவது மிளகாய் கூடவே இந்த மிளகாய் தூளையும் சேர்த்து நம்ம மிளகாய் தூள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் நல்லா இருக்குங்க. இப்போ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாயோட காம்பு மட்டுமே இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4த்தையுமே இந்த மாதிரி கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பேக்கில் இதை போட்டு வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பூட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பூட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம். பூட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பூட்டு வச்சு நம்ம வந்து தட்டும்போது நல்லா மசஞ்சு கிடைக்கும் நமக்கு. நார்மலாக அம்மி உரல் எதுவுமே இல்லாத இடத்துல, அதாவது எதுவுமே நம்ம கையில் இல்லாத வேலையில் இந்த பூட்டு வச்சு தட்டினா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மசிஞ்சிருக்குது பாருங்க. நார்மலாக நம்ம வந்து அம்மியில் போட்டு சதைச்சாதான் இந்த அளவுக்காவது மசியும். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.